2024ஆம் ஆண்டிற்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த இருவருக்கு அறிவிப்பு. மனித மூளையை போல் இயங்க கணினிக்கு கற்றுத்தரும் மெஷின் லேர்னிங் கண்டுபிடிப்புக்காக இயற்பியல் விஞ்ஞானிகள் ஜான் அஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் ஆகியோருக்கு நோபல் பரிசு அறிவிப்பு. திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான தேசிய விருது வழங்கப்பட்டது. தமிழ் திரையுலகத்திற்கு சிறந்த நடிகை, சிறந்த இசை உள்ளிட்ட பிரிவுகளில் 6 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளன. டெல்லியில் நடைபெற்ற 76வது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். RSS ஊர்வலத்தில் பங்கேற்றதற்கும் அரசியலுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. எனது தொகுதியில் நடைபெற்ற RSS ஊர்வலத்தில் நான் பங்கேற்பது புதிதும் அல்ல. அதிமுக பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அக்கட்சியின் MLA தளவாய் சுந்தரம் விளக்கம். திருச்சியில் ஆப்பிள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் கொண்டாடி மகிழ்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள். ஆப்பிள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதை ஆப்பிள் வழங்கி கொண்டாடியதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் நெகிழ்ச்சி. நாம் தமிழர் கட்சியில் இருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை தொடர்ந்து விழுப்புரத்திலும் முக்கிய நிர்வாகிகள் விலகல். அதிருப்தி காரணமாக விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன், தொழில்நுட்ப பாசறை செயலாளர் சுதன்ராஜ் ஆகியோர் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதறி அடித்து வெளியே ஓடிய பொதுமக்கள். நிபுணர்களுடன் காவல்துறை நடத்திய சோதனையில் வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை என தகவல். கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தர்மபுரி, சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என எச்சரிக்கை. வட தமிழக கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவையில் ஓரிரு இடங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு மழை தொடரும் என கணிப்பு. சென்னை தாம்பரம் விமானப்படை தளத்தில் விறுவிறுப்பாக நடந்த விமானப்படை சாகசத்தை திரளானோர் கண்டுகளிப்பு. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவையொட்டி தாம்பரத்தில் நடந்த விமான சாகசத்தின் போது 5 விமானப்படை வீரர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கடும் வெயிலின் தாக்கத்தால் சாகசத்தின் போது வீரர்கள் மயங்கியதாக விளக்கம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடைபெற்ற ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்கிறது காங்கிரஸ் கூட்டணி. தேசிய மாநாட்டு கட்சி 39 இடங்களிலும் காங்கிரஸ் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கும் நிலையில் உமர் அப்துல்லாவை முதலமைச்சராக தேர்வு செய்ய இந்தியா கூட்டணி முடிவு. போராட்ட பாதையை தேர்வு செய்யும் பெண்களுக்கு எனது வெற்றி அடித்தளமாக இருக்கும். ஹரியானா ஜூலானா தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற வினேஷ் போகத் பெருமிதம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.